ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். யஸ் சிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களிலே பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமா. 63 சோமாசிமாரநாதனாருடைய சரிதம். சோமாசிமாரநாதனாருடைய பக்தி, அவருடைய யஜ்ஞத்துக்கு பரமேஸ்வரனுடைய அனுகிரகம், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியகரமா இருக்கு. கேட்க கேட்க பரமானந்தமா இருக்கு. பச்சிலைய கொடுத்து பசுமாட்டை கிட்டக்க எப்படி அழைக்கிறோமோ அது மாதிரி தூதுவெல்லம் கீரை அப்படிங்கிற ஒரு கீரையை கொடுத்து பரமேஸ்வரனையே ஐக்கியப்படுத்திய பெருமை சோமாசி மாறனாருக்கு உண்டு. வைகாசி மாசம் ஆயில்ய நட்சத்திரத்துல சுவாமி பிரத்யக்ஷமாற. ஆயில்ய நட்சத்திரம் அதி அற்புதம். ஆயில்ய நட்சத்திரத்துல ஜனித்தவாளுக்கு திருக்கால ஞானம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சர்வஜாதி அது. அதனால பகவானை பூஜை பண்ணிட்டு இருந்தாலே அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு மகத்துவம் உண்டு. அதனாலேயோ என்னமோ தெரியல, சுவாமி அன்னைக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு அவருக்கு. சுவாமியுடைய சங்கல்பம் தானே. சிவபெருமான நேர போய் ஆசிரியக்க முடியாது. சிவபெருமான்கிட்ட போகணும் அப்படின்னா நிறைய பக்தி தேவைப்படுறது. ஜென்மால நம்ம பண்ணியிருக்கக்கூடிய அபவாதங்கள்லாம் நீங்கி விடணும். இதெல்லாம் இருந்தால் சிவ தரிசனம் கிடைக்கும். ஆனா பாருங்கோ, சுவாமியோட அனுகிரகம் யாருக்கு எப்ப எதை பண்ணணும்னு சங்கல்பம் பண்றாரோ அதை அப்படி பண்ணுவார். அவருடைய அது ஒரு லீலை. அது அப்படி அம்பர் பெருந்திருக்கோவில் திருமாகாலம், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு கோவிலா இருக்கு. 2 சிவாலயங்கள். இது பாடல் பெற்ற ஸ்தலமும் அதற்குண்டான ஸ்தல புராணமும் வேற வேற விஷயங்களை சொல்றது. யுகத்துக்கெல்லாம் முன்னாடி உள்ளது. சுவாமி பிரளய காலத்துல உண்டானவர். இந்த கோவில் போகணும்னாலே பிறவியினுடைய வினையும் பாவமும் தீர்ந்தா போகலாம். அப்படிலாம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய மகத்துவம் அவ்வளவு விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்த க்ஷேத்திரத்துல அவதரித்த சோமாசிமாரனார், அவருடைய இயற்பெயருங்கிறது என்னங்கிறது தெரியல. இவர் பண்ணின யஜ்ஞத்தினால அந்த பேர் நமக்கு அப்படின்னு நுடுது. சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்த வைதிகா. தினம் காலையில ஸ்நானம், சந்தியாவந்தனம், அனுஷ்டானம், ஜபம், சிவ பூஜை, இவற்றோட நித்திய அக்னிஹோத்திரம். இதற்கு பிற்பாடு என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுட்டு நித்திய ஆகாரம். யாருக்கும் இம்சை இல்லாமல் இப்படி அன்றாடம் அவர் பண்ணிட்டு வர. என்ன எங்க நதி தீரத்துல என்ன கிடைக்குமோ, யாருக்கிட்டையும் தான தர்மம் வாங்காமல் அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு வர. அவர் நித்திய அக்னிஹோத்திரம் பண்றதே ஒவ்வொரு நாளும் நினைப்பார். சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய அபிர்வாகத்தை சிவபெருமானுக்கு இதை கொடுக்கறதே இதை நேரடியா வாங்கிட்டால் எப்படி இருக்கும். இப்படி இது சாஸ்வதமாக மனுஷாளுக்கு ஆசை. சுவாமிக்கு எடுத்து ஒரு புஷ்பத்தை சாத்தம். புஷ்பமே நல்ல மனசு சுகிருதமா இருக்கணும். புஷ்பம் எடுக்கிறதையே அதுல பார்த்தோம் அப்படின்னா அது பகவானுக்கு அர்ப்பணம் ஆகணுங்கிறது அந்த சிந்தனை வரணும். ஒரு சாதாரண புஷ்ப சாத்திரத்தையே சுவாமிக்கு சாத்தும் போது அது பிரத்யட்சமா நம்ம சாத்திரங்கிறத நம்மளுடைய
முழுமையான நினைப்பு இருக்கு இல்லையா, அது பகவானையே காமிச்சிடும். நம்மளுடைய பூர்ணமான விசுவாசமும் பக்தியும் மனசும் ஒண்ணு சேரும். அப்படி இவர் நாள்தோறும் பண்ணிட்டு வரத்தே திருவாரூர்ல இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பத்தி கேள்விப்படுறார். தியாகராஜா கிட்டே நித்தம் பேசிட்டு இருக்கார், தியாகராஜாவோடையே நித்தம் உட்கார்ந்துட்டு இருக்கார், பரவாயில்லக்கெல்லாம் யாராருக்கு என்னென்ன வேணுமோ அனுகிரகம் பண்றார் அப்படின்னு கேள்விப்பட்டு அவசர கதியா திருவாரூர் போற. எப்படி நினைச்சாரோ நினைச்ச மாத்திரத்துல அங்க போய் பார்த்தா கோவில்ல போய் சுவாமியை பார்க்கறது கூட லகுவா இருக்கு, ஆனா சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்க்கறது அத்தனை கஷ்டமா இருக்கு. அவரை சுத்தி நிறைய பண்டிதர்கள் இருக்கா, வித்வான்கள் இருக்கா, எத்தனையோ சந்தேகங்கள் கேட்கறதுக்கு வரவா இருக்கா. ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காராமா, அவர் கிட்டக்க போக முடியல. இவரும் ஒரு வேத பிராமணன், அழுக்கு பஞ்சகச்ச வேஷ்டி, நெத்தி நிறைய விபூதி, வேற ஒன்றும் கிடையாது. தூரக்கேந்து நிற்கிற, தூரக்கேந்து அவர் பார்த்தார், அவர் தரிசனம் கிடைச்சது. இவர்கிட்ட நாம எப்படி போறது? ஆனா பாரு, சிவபெருமான நித்தம் பார்க்கிற இவருக்கு நம்மளால முடிஞ்ச உபகாரம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு நினைச்சேன். அதனால இவர் ஒரு காரியம் பண்ணினார். என்ன காரியம் அப்படின்னா, காவிரி நதியினுடைய உபநதியாக ஓடிட்டு வரக்கூடிய அரிசொல் ஆறுங்கிற அரசலாறு ஓடக்கூடிய பகுதியில 2 பக்கமும் கீரை நல்ல செழித்துன்னு இருக்கும். இவர் நித்தம் தன்னுடைய அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு மத்தியானத்துக்கு மேல அழகா அந்த கீரையை நிறைய பறிச்சு பக்குவமா தினந்தோறும் திருவாரூருக்கு கொண்டு போய் கொடுப்பார். திருவாரூருக்கும் இதுக்கும் நடந்து போற தூரம் இன்னைக்கு கிடையாது. அந்த காலத்துல நித்தம் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காரு. மத்தியானத்துக்கு மேல எடுத்துட்டு போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சமைச்சு தரக்கூடிய பரிசாரகன் எந்த இடத்துல அந்த காய்கறி எல்லாம் வைப்பானோ அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சுட்டு வந்துடும். மறுநாள் பொழுது விடிஞ்ச உடனே அதை எடுத்து பார்த்து ஒரு நாளைக்கு தொகையல், ஒரு நாளைக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பரிபக்குவப்படுத்தி அதை அந்த பரிசாரகர் சரியா அந்த சமையல்ல சேர்ப்பார். விசித்திரமா இருக்கும் எல்லாரும். இவர் பங்கிலேயே, அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நித்தம் சாப்பிட்றதே தனியா உட்காந்துக்க மாட்டார். நிறைய அடியார்கள் வருவா, தேடிட்டு வருவா. அதனால எல்லாரோடையும் உட்காந்து தான் சம்பாஷணம், பகவானுடைய நாமா சிவபஞ்சாட்சரத்தை சொல்லிட்டு தான் இதன் மேல அது ஒரு சுஜிருத்தி இல்லாம சாப்பிடுவார். இது சுவாமி பிரசாதம். அப்படி நாள் போறது, ஒரு நாள் ஆறுது, 2 நாள் ஆறுது. சோமாசி மாறனார் நினைச்சாரா, இவருடைய குட்சியில, அதாவது இவருடைய வயற்றுல நாம பறிச்சு கொண்டு போகக்கூடிய கீரை போய் சேர்றதே நமக்கு பெரிய பாக்கியம். இதை விட பெருசு இல்லை. சுவாமி என்ன நினைக்கிறாரோன்னு நினைக்கட்டும்னு நினைச்சுட்டு இந்த காரியத்தை பண்ணிட்டு வர்றார். நாள் போயிட்டே இருக்கே தவிர அவரை கிட்டக்க நெருங்க முடியல. ஒரு நாள் பறிச்சுட்டு கிளம்புற, நதி தீரத்துல பூர்ண ஜலம், வெள்ளம் ஓடுறது. அப்படியே அவ்வளவு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த நதியை பார்த்துட்டு நதியை கடந்து போக முடியல. இந்த பக்கமே நிற்கிற, ஆஹா இப்படி பறிச்ச கீரை இப்படியே எடுத்தேன். முதல் நாள் இப்படி நிற்கிற, 2வது நாள் இப்படி நிற்கிற, 3வது நாள் நிற்கிற, 4வது நாள் நிற்கிற. இப்போ நித்தம் நமக்கு ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி கவலைப்பட மாட்டோம். அந்த காரியம் தடைப்பட்டு கொடுத்தனா ஏன் தடைப்பட்டுதுன்னு அப்பதான் யோசிப்போம். அது மாதிரி 2-3 நாள் கவலைப்படாத சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 4வது நாள் கேட்கிறார், இன்னைக்கு போஜனத்துல ஏதோ குறையறா மாதிரி இருக்கே. அந்த பரிமாறக்கூடிய பரிசாரகர் கிட்டக்க சொன்னாராம், ஆமாம் சுவாமி, ஒரு வேத பிராமணன் நித்தம் கொண்டு ஒரு கீரை வச்சுட்டு போவார். அவர் ஒரு 4-5 நாளா வரல. யாரு? வேத பிராமணனா? என்னப்பா அப்படி சொல்ற? வேத பிராமணன் ஏன் இது மாதிரி பண்ற? நான் அவனை பார்க்கணுமே. இப்படி ஒரு கைங்கரியமா, இப்படி ஒரு கைங்கரியமா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அப்பதான் ஆச்சரியப்பட்டு போறேன். இத்தனை நாளா சாப்பிட்டு இருக்கேன், தெரியாமலே போயிடுத்தேன். யார் யாரோ வரா, பார்க்கறா, என்னது இதுன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நினைக்க ஆரம்பிக்கிறார். அவரை பார்க்கணுமேங்கிற எண்ணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு, இவரை பார்க்கணுமேங்கிற எண்ணம் சோமாசிமார நாயனாருக்கு. சுவாமியுடைய லீலையே அப்படித்தானே. ஒரு வாரம் கழிச்சு ஜலம் ஒடிஞ்சுடுத்து, நிறைய சமிருத்தியா கீரையை பறிச்சுட்டு பஞ்சாட்சரத்தை சொல்லிட்டு வேத மந்திரத்தை சொல்லிட்டு போய் சரியா அந்த இடத்துல கொண்டு போய் அதை வைக்கிற. கீரை இப்படி வைக்கிற, இப்படி கீரை வச்ச உடனே அந்த பிரச்சாரங்கள் கையை பிடிச்சிட்டான். ஒரு புரியல.
நீர் தானே கீரை கொண்டு வரணும், ஏன் ஒரு வாரமா கொண்டு வரல? பார்க்கணுங்கிறாரு, கையை பிடிச்சி எடுத்து சுந்தரமூர்த்திகளை சுவாமிகளை சுற்றி நிறைய பேர் கையை பிடிச்சி எடுத்துட்டு போறாரு. உங்க சுவாமிகள் பார்க்கணுங்கிறார், வாரும் அப்படின்னா இவருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு சிவபெருமானையே பார்த்தா மாதிரி. குரு கிட்ட நாம போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்கக்கூடாது. குருவுக்கு எப்ப எதை தரணும்னு தெரியும். அதுதான் சிஷ்யனுடைய பரிபக்குவம். சிஷ்யன் குருவை ஆசிரயிச்சுட்டே இருக்கணும். அதனால என்ன கிடைக்கும்னா ஈஸ்வர பிரசாதம், சிவ தரிசனமே கிடைக்கும். குரு ஆச்சாரியன்னா யாரும் நினைச்சுட்டு இருக்கேன், பாடம் கற்பித்து தரக்கூடிய உபாத்தியாயர் கிடையாது, சிவபெருமானுக்கு சொன்ன. நம்மள்கிட்ட குரு பக்தி இருந்துடுதுன்னா எல்லாம் வந்துடும். குரு பக்தி இல்லைன்னா எதுவுமே வராது. அப்படி அடிச்சு நம்ம முன்னாடி நிறுத்துறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு ஸ்தானத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இறங்கி வரார். கிட்டக்க வந்து இடது கையால அப்படியே அணைச்சுக்கிறார், மார்போட மார்பை. உடம்பு உடுங்கிறது பிடிக்கும். யாரையும் அவர் கிட்டக்க இப்படி இப்படி நெருங்கினது கிடையாது. அவரை பார்த்த உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு பரமானந்தம். அந்த முகத்துல தினந்தோறும் பண்ணக்கூடிய அனுஷ்டானத்தினால அந்த முகமானது தேஜஸா இருக்கும். காயத்ரியினுடைய மகத்துவமே என்ன அப்படின்னா முகத்துக்கு முன்னாடி தேஜஸை கொண்டாந்து நிறுத்துறது. அழகுபடுத்திக்கிறதுக்காக முகத்துல வர்ணச்சாயங்கள் பூசுறது அழகு கிடையாது. காயத்ரியினுடைய முகத்து பிரதிபலிப்பே முகத்துல அழகு கொடுத்துடுறது இல்லையா? அவரை பார்த்த உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது பண்ணணுங்கிறாரா. அப்படியே பார்க்கிறார் சுவாமிகள், அப்படி மேலேந்து கீழே பார்க்கிறார். அவருக்கு அதுவே போரும். அதுலயே பரமானந்தப்பட்டுட்டார். இந்த ஆனந்தத்துக்கு வேற ஒண்ணுமே இல்லை. எப்பயுமே சர்வாலங்கார பூஷிதராக இருப்பாராம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அழகான ஆபரணங்கள் போட்டுருப்பார், கைகள்ல மோதிரங்கள் இருக்கும், கங்கணம் போட்டுருப்பார், கிரீடம் வச்சுட்டு இருப்பார், கையில ஒரு செங்கோல் இருந்துட்டு இருக்கும். இப்படி பார்க்கறதே கம 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 கமன்னு ஜவ்வாது வாசனை வந்துட்டு இருக்கும். நெத்தியில குங்குமம் போட்டு இருக்கும், அழகான விபூதிட்டு இருப்பார். கௌரி சங்கருங்கிற ருத்ராட்சத்தை போட்டு இருப்பார், பஞ்சாட்சரம் சொல்லிட்டே இருப்பார். அவருடைய ஸ்பர்சம் படுறதுங்கிறதே மகா புண்ணியம். சிவபெருமானுடைய அம்சம்னா சிவபெருமானே தான். அப்படி பார்த்து அப்படி மேலேந்து பாதம் வரைக்கும் பார்த்து, பாதத்திலேருந்து மேலே வரைக்கும் பார்த்து இப்படி ஆச்சரியப்படுறாரு. உள்ள புலகாங்கிதம் அடைகிறது, சரீரம் ரோமாஞ்சனம் அடைகிறது. சரீரத்துல ரோமாஞ்சனம் அப்படின்னா அது அதனுடைய அர்த்தமே வேற. இது போரும்னு நினைச்சு விடுறாரா. அப்ப மனசுல ஒண்ணு தோணித்தான், சுவாமி கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பம்னாராம். சொல்லும், என்னால முடிஞ்சா பண்றேன். நான் பண்றேன்னு சொல்லல, என்னால முடிஞ்சா பண்றேன். அவனால முடியாததுன்னு ஒண்ணு உண்டா? சோமயாகம் பண்றேன் நம்ம க்ஷேத்திரத்துல, சுவாமி வந்து அபிர்வாகம் வைக்கணும், நீர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். அப்படியே சிரிச்சுட்டாராம். தமாத்துண்டு கீரையை கொடுத்து சிவபெருமானையே கேட்கறது ஐயா. தூதுக்கு சென்ற கீரை என்ற காரணத்தினாலேயே தூது விலம் கீரை என்கின்ற பெயர் அந்த கீரைக்கு ஏற்பட்டது. அதுதான் நம்ம இன்னைக்கு தூது வழியா பயன்படுத்திட்டு இருக்கோம்னா அதற்கு பேர் இவராலேயே உண்டாக்கி தரப்பட்டது. சத்தியமிருகம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அனுகிரகம் பண்றேனார். இவர் போய் சேர்ந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சர்வ சகஜமா தியாகராஜாட்ட பேசுவார். ஒரு நாளும் ராத்திரி போய் உட்காந்துட்டாருன்னா ஏக சிம்மாசனத்துல உட்கார்ந்து 2 பேரும் பேசிட்டு இருப்பார். அப்படி சொன்னாராம், ஒரு தரிசனம் ஒண்ணு தரணம் ஐயா நீர் அப்படின்னு. சிவபெருமான், நீ எதை சொன்னாலும் கேட்கறதுக்கு தயாரா இருக்க, நீ எதை சொன்னாலும் கேட்ப. 4 ராஜ வீதியில சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக நடந்து வந்தவர் தானே சிவபெருமான். சுவாமி சொன்னாரா, நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்கிறேன், சரியானதுதான். கொஞ்சம் ஆசை பெருசா இருக்கணும் அந்த பிராமணனுக்கு, நானே வரணும்னு கேட்கிறேன் பத்தியா. ஆனா உன்னோட வாக்க பொய்க்க கூடாது, நிச்சயமா போயிடுவேன். ஆனா நான் என் ரூபத்துல போக மாட்டேன், அவனால கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிக்கட்டும் அப்படின்ட்டாரா சுவாமி. சரியா? வைகாசி மாசம் ஆயில்ய நட்சத்திரம் உதய காலத்துல யாகசாலையில வேத பிராமணெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கா. 4 வாசல்ல ஒரு வாசல்ல ஒரு வேதத்தை சார்ந்தவா, அதற்குரிய மந்திர ஜபங்களோட ரொம்ப அனுஷ்டானத்தோட பசுஞ்சானத்தினால யாகசாலை முழுகி என்ன அளவு சொல்லப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு யாக வேதிகைகள் எல்லாம் வைக்கப்பட்டு, யாக திரவியங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு, திவ்யானுஷ்டானத்தோட கூட மடி சஞ்சிகையோட பஞ்சகஜத்தோட வாத்து மாமி மடிசாறு புடவையோட அத்தனை பேரும் உட்கார்ந்துட்டு வேத மந்திரம் சொல்ற மாத்தியானிக காலத்துல சம்பூர்ணமான ஒரு சந்தர்ப்பத்துல
அந்த வீதியில, ஏன்னா அந்த வீதி உள்ளுக்குள்ள, அந்த ராஜ வீதி உள்ளுக்குள்ள யாருமே நுழையறதுக்கு பயப்படுவாளா, அனுஷ்டானம் இல்லாதவா நுழையறதுக்கு பயப்படுவாளா. ஆனா பாருங்க, ஒரு குறவர் கூட்டம் உள்ள வந்துதான். குறவர் கூட்டம்னா அந்த நரிக்குறவருடைய தலைவன் இருக்கானே, அந்த புலையன் இருக்கானே, அவன் செத்த கண்ணுக்குட்டிய தோல்ல போட்டுட்டு இருக்கான், கல்லு கூடத்தை கையில வச்சுட்டு இருக்கான். பக்கத்துல அவனோட பொண்டாட்டிய பார்த்தோம்னா, அந்த குறைச்சிய பார்த்தோம்னா ஒரு நாத்தம் வருது. பத்தும் பத்தாத்துக்கு அந்த மது சாப்பிட்டா என்ன நாற்றம் வருமோ அது வேற இருக்கு. அதை வேற கையில கொஞ்சோண்டு ஒரு ஒரு பாத்திரத்துல வச்சிருக்காரு. 2 குழந்தைகள் கையில அரைகுறை ஆடையை போட்டுட்டு 2 குழந்தைகளை கையில பிடிச்சிட்டு இருக்காரு. 4 நாயை கையில எடுத்துன்னு வந்துட்டு இருக்காரு. பார்த்தோம்னா எல்லாம் பார்த்தோம்னா நாத்தம் என்னெல்லாமோ ஊசிமணி பாசிமணி இத்தனையோட நிறைய பேர் வரா. இவ உள்ள வெகு தொலைவுல வரத்தையே ஒரு விதமான ஒரு நாற்றம். உட்காதுன்னு இருக்கிற பிராமணாலாம் வேத மந்திரம் சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இந்த கூட்டத்தை பாக்குறா, திரும்பி பார்த்துட்டு என்னதுன்னு அவெல்லாம் எழுந்து போயிடுறான். நாலாத்திக்கும் உட்கார்ந்து இருக்கிறவா எழுந்து ஓடுறா. இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல, எல்லாம் எழுந்து ஓடுறா. சோமாசி நாயனார் உட்கார்ந்துட்டு இருக்கார். இவ நெருங்கி வரா, கிட்டக்க வரா. யாகசாலை உள்ளேயும் வந்துட்டா. ஆஹா, இருக்கிறவெல்லாம் சொன்னாலாம் என்ன பிராயசித்தம் பண்றதுன்னு தெரியல, இப்படி இவாள்லாம் உள்ள வந்துட்டாலே, இந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியலையே, சுவாமி இதை எப்படி ஏத்துப்பாருன்னு தெரியலையே, ஸ்ரத்தாபக்தியோட பண்ணியிருக்குமே அவெல்லாம் கவலைப்பட தாபப்பட சோமாசி நாயனார் கொஞ்சமும் கவலை இல்லாமல் அந்த யாக யஜ்ஞத்தினுடைய ஆவிர்வாகத்தை சம்பூர்ணமா பண்ணி அங்க இருக்கக்கூடிய புலையனுடைய கைகளில தருவதற்காக முற்பட்டு, ஹே பரமேஸ்வரா, வந்திருக்கக்கூடியது நீயாகவே இருக்க வேண்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், என் குருநாதருடைய பிரசாதம்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதே, அப்படி கண்ணை மூடி அவர் கண்ணை திறக்கிறதே, சிவபெருமான் கைலாய பர்வதத்துல எப்படி இருப்பானோ, கைலாய பர்வதத்துல சர்வாலங்கார பூஷிதராக எப்படி அனுகிரகம் பண்ணுவானோ, தேவர்கள் எல்லாம் நித்த பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ரிஷப வாகனத்துல தன்னுடைய ஆத்ம பூஜையை சற்று எப்படி அனுகிரகம் பண்ணுவானோ, அப்படியான ஒரு காட்சி அந்த சந்தர்ப்பத்துல அந்த யாகசாலையில அம்பரு பெரும் திருக்கோவில் திருமாகாலங்கிற அந்த திவ்ய கஷேத்திரத்துல அனுகிரகம் பண்ணின வைகாதி மாதத்தினுடைய ஆயில்ய நட்சத்திரம் எனும் அற்புதமான ஒரு திருநாள்ல வந்திருக்கக்கூடிய புலையன் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு புலித்தோலை இட்டுக்கொண்டு அழகான சொர்ணமயமான சரீரத்தோட கூட இருக்கக்கூடிய புலையச்சி அவ அழகாக பார்வதி கௌரியாக அருட்காட்சி தர, கையிலே இருக்கக்கூடிய கல்லு குடமாகப்பட்டது கங்கையாக மாற, பிறை சந்திரனை சூடிக்கொண்டு கையில பிடித்திருக்கக்கூடிய 4 நாய்கள் 4 வேதமாக மாற, கையில பிடிச்சிருக்கக்கூடிய அறவுற ஆடையோடு இருக்கக்கூடிய குழந்தைகள் கணபதி பெருமானும் முருகப்பெருமானுமாக மாற, திவ்யமான அருட்காட்சி அவர்களுக்கு அந்த இடத்திலே கிடைக்கப்பட்ட அதி அற்புதமான தேவலோகத்தினுடைய திவ்யமான திருநாள் சோமாசிமார நாதனார் எனும் அற்புதமான அந்த 63 ஒருவரான வைதீக பிராமணனுக்கு அருட்காட்சி கொடுத்த ஆனந்த தினம், அற்புத தினம், அத்தனை பேருக்கும் ஆட்கொண்ட உன்னதமான தினத்திலே நாமும் நினைப்பதற்கு உண்டான ஒரு பக்தியை பகவான் நமக்கு தந்து அருளி செய்கின்றான் என்பது சத்தியம். சிவபெருமானை நினைக்க 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 வணங்க 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 அவனுடைய திருவருள் கிட்டுவது என்பது சத்தியமே. அப்படியான ஒரு அருட்காட்சி, ஆனந்தம்னா பரமானந்தம். இன்னைக்கு அந்த திருவிழா நடக்கிறது. திருமாகாலங்கிற ஒரு திவ்யமான ஒரு க்ஷேத்திரத்துல மகாகாலநாதராக எழுந்தருடைய அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் நம் எல்லோருக்கும் அனுகிரகம் புரிவதற்காக தேவி பராசக்தி ராஜராஜேஸ்வரி சொரூபமாக பஜக்ஷயாம்பிகையாக எழுந்தருடைய அருள் பாலிக்கின்றார். எப்படியாக இருக்கும் அந்த திவ்ய கஷேத்திரத்திலே நாமும் இத்திருவிழாவிலே கலந்து கொண்டு சிவபெருமானை காட்டி கொடுத்த பெருவை அங்கே வந்த கணபதியே சார். கணபதியை பூஜை பண்ணாலே கூறுவார். ஆட்காட்டி விரலால் இவர்தான் சிவபெருமான் என்று காட்டி கொடுத்த பெருமை சோமாசிமார நாதனாருக்கின்ற அற்புதமான திவ்ய கஷேத்திரத்தை இந்த சந்தர்ப்பத்தில் போற்றுவோம். சிவபெருமானுடைய சரணங்களில பத்திர புஷ்பத்தை சாற்றுவோம். பக்தி ஒன்றே பகவானை அடைவதற்கு வேண்டிய வழியை நமக்கு ஏற்படுத்தி தரும். மனுஷ ஜென்மா துர்லபம். இந்த துர்லபமான மனுஷ ஜென்மாவில பகவானை அடைவதுதான் படிப்பு, லட்சியம், இலக்கு, அருள், ஆனந்தம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.